ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதமானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது, என்னவெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது, அதாவது நினைத்து பார்த்த விஷயம் நடக்க போகிறதா இல்ல நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறதா என்பதை பற்றி விரிவாக பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிவிக்கலாங்க. அதாவது உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறதோ அதை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. கன்னி ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு கண்டிப்பா கன்னி ராசி நேயர்கள் அப்படியே நீங்க நடந்து கொள்ளலாம். பொதுவாகவே கன்னி ராசி நேயர்கள் ரொம்பவே நேர்மையான ஒரு குணாதிசயம் படைத்த நபர் அப்படின்னு அவங்கள சொல்லலாங்க. அதாவது மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மனம் இவர்களிடம் கண்டிப்பா கிடையாது. ஒரு சிறிய விஷயம் மறைத்தால் கூட தாங்கிக் கொள்ளாத ஒரு மனம் கொண்ட நபராக கன்னி ராசி நேயர்கள் எப்பொழுதுமே செயல்படுவாங்க. 10 ரூபாய் கூட மற்றவர்களை ஏமாற்றாம செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் கூட கன்னி ராசி நேயர்களை சொல்லலாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரோஷம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. மற்றவர்கள் ஒரு சொல்லிவிட்டா கண்டிப்பா அதை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய மனது கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பா அதை மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படிதான் இவர்களுடைய குணாதிசயமானது இதுவரை இருந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசி நேயர்களுக்கு ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் கண்டிப்பா அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயமும் அவங்க வாழ்க்கை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயமும் வெற்றியாக மாறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெற்றிக்கு அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள் ஏதாவது செய்தீங்கன்னா சிறந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்வாங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம என்னவெல்லாம் செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று முன்கூட்டியே யோசித்து ஒரு பிளானை போட்டு வைப்பாங்க. அந்த பிளான் படி தான் அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்படுத்தி வருவாங்க. ஸோ முன்கூட்டியே பிளான் பண்ணி வைப்பது எந்தவித தவறும் கிடையாது. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சுத்தபத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தன்னுடைய வீட்டை எப்படியெல்லாம் அழகாக வைத்துக் கொள்ளணும், இப்படி இருந்தாதான் தன்னுடைய வீடு அழகா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து பார்த்து அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நேயரா செயல்படுவாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கன்னி ராசி நேயர்கள் யோசிக்கும் போது நிம்மதி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயநலமாக தன்னுடைய வாழ்க்கைக்காக எதுவுமே எடுத்து வைக்காமல் இன்றைய காலகட்டத்துல தனக்கென்று எதுவும் வைக்காமல் இருந்து விட்டோமே என்று யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் இப்போ உங்களுக்கு உருவாகி இருக்குங்க. ஸோ தனக்கென்று எதுவுமே நம்ம எடுத்து வைக்காமல் போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆழ் மனதில் இப்போ சிந்தித்து செயல்படுவாங்க. ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு நாள் உங்களுக்கான ஒரு காலகட்டம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்பி கன்னி ராசி நேயர்கள் ஒரு ஏமாற்றத்தையும் இப்போ அனுபவித்து இருப்பாங்க. முழுக்க முழுக்க குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போ ஒரு துரோகமான செயலை கண்டிப்பாக செய்து இருப்பாங்க. இந்த துரோகத்தையும் இந்த ஏமாற்றியும் தாங்கி கொள்ளாத ஒரு மனநிலை இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திறமை வெளிப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல தகவல் இப்போ உங்களுக்கு கிடைத்துடுங்க. ஸோ வேலை ரீதியாக சிரமப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு வேலை ரீதியாக இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இப்போ கண்டிப்பாக இருக்கிறது. அலுவலகத்தில் இருந்த மனக்கசப்புகள் அதே மாதிரி நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இப்போ இருக்கிறது.
கன்னி ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எப்படி இருக்கு என்று பார்க்கும் பொழுது புதிய முதலீடுகள் ஏதாவது செய்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் எதையுமே பிளான் பண்ணி செய்தாலும் ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு நேரா இருப்பாங்க. அதாவது இப்ப முடிவு பண்ணிட்டா அது இப்பயே செய்திடணும் அப்படின்னு ஒரு அவசரமான ஒரு குணம் அவர்களுக்குள்ளே கண்டிப்பா இருக்கிறது. ஸோ எதை செய்தாலும் நன்றாக யோசித்து செய்யுங்க. அதே போல நீங்க பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா பொறுமையை கடைபிடித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப தலைவிகளுக்கு என்னவெல்லாம் இந்த காலகட்டம் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் நீங்க இப்ப நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவிகளுக்கு இப்ப குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. கணவரின் ஆதரவும் அதே போல உங்களுக்கு பக்கபலமாக இந்த நேரம் உங்களை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்ப நிச்சயமா இருக்கிறது. புதுமண தம்பதியராய் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு உங்களுக்கான ஒரு காலகட்டம், உங்களுக்கான ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இப்ப இருக்கிறது. ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானமும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு இந்த காலகட்டம் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு என்று பார்க்கும் பொழுது போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றி உங்களை தேடி வரும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா நன்கு படிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஸோ கன்னி ராசினியர்களுக்கு பட்ட அடிகளுக்கு எல்லாம் விடைவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி வழிபடுவது நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் இப்போ நீங்கள் கண்டிப்பாக செய்து வாருங்க. ஸோ கன்னி ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்குது என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.